பொறந்து ஒரு 20 நாள் தான் ஆயிருக்கும். குளிர்ல நடுங்கிட்டு இருந்துச்சு. எனக்கு பார்க்கவே பரிதாபமா இருந்துச்சு. அத என்ன பண்ணேன்னா, எடுத்துட்டு போயிட்டு உள்ள இருக்கிற ஒரு பழைய துணியில தொடச்சு, அதுக்கு ஒரு சின்ன 2, 3 துண்டு போட்டு அது மேல படுக்க வச்சேன். அது பசியில வந்து அழுதுகிட்டு இருந்துச்சு. தன்னுடைய தாய தேடிக்கிட்டு இருந்துச்சு. உடனே என்கிட்ட கொஞ்சம் பாலு தாம்மா இருந்துச்சு. அதுல தண்ணி கலந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு, இந்த பூனைக்குட்டிக்கு வெத வெதப்பா ஆத்தி குடுத்தேன். அது அன்னியிலருந்து என்னோட நல்லா ஒட்டிக்கிச்சு. தினம் அதுக்கு பாலு, பிஸ்கெட்டு, நான் சாப்பிடுற கறி இதெல்லாம் போடுவேன்ம்மா அதுக்கு. என்னுடைய புள்ள மாதிரியே அது ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு பேரும் வச்சேன். அதுக்காக நம்ம வாழணும் அப்படின்னு நெனச்சேன். அன்னைக்கு இரவு என் மனசுல ஒரு சந்தோஷம் இருந்துச்சும்மா. எதனாலன்னா, அந்த பூனைக்குட்டிக்கு நான் உதவி அதோட பசிய ஆத்துனேன். நம்பளால ஒரு ஜீவனுக்கு உதவ முடியுதே, பரவாயில்லையே நெனச்சு நான் நிம்மதியா தூங்குனேன். அடுத்த நாள் என்னுடைய பக்கத்து குடிசையில இருந்த பெண்மணிக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சும்மா. நான் தான் அவங்கள 10 நாள் பார்த்துக்கிட்டேன். அப்போ வந்து அந்த 10வது நாள் அவங்க எனக்கு ரொம்ப நன்றி சொன்னாங்க. இந்த மாதிரி உதவி செய்றதுக்கு யாருமே எனக்கு இல்ல. ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. இத கேட்ட உடனே எனக்கு அவ்ளோ மனசு சந்தோஷமா இருந்துச்சு. நம்ப கிட்ட ஒருத்தர் வந்து நன்றி சொல்ற அளவுக்கு நம்ம நடந்துக்கிட்டோம். அவங்கள மகிழ்விச்சிருக்கிறோமே உதவி செஞ்சு, அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துருச்சும்மா.